Hi friends, welcome to Sound Card. இன்னைக்கு நம்ம Jiofi data card unboxing review பத்தி பார்க்கலாம். ஷோவுல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தா கண்டிப்பா உங்க சஜஷனை சொல்லுங்க. வாங்க ஷோவுல போலாம். உலகம் முழுக்கவே கொரோனா வைரஸின் தாக்குதலால் பல நாடுகளில் பல கம்பெனிகள் அவங்களோட எம்ப்ளாயிஸை வீட்டிலருந்தே வேலை செய்யும்படி வலியுறுத்துகிறாங்க. அதே போல் தான் இந்தியாவிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் நெட் இல்லாதவங்க திடீர்னு நெட் கனெக்ஷன் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமும் கூட. இதை போல் சுச்சுவேஷனில் டேட்டா கார்டு வாங்கிட்டா ஈஸியாக நெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த Jiofi டேட்டா கார்டு அன்பாக்ஸ் பண்ணலாம். இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300. ஆனால் இந்த பாக்ஸில் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2400 போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த Jiofiயோட நீங்கள் 31 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 2600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் சார்ஜ்லேருந்து யூஸ் பண்ணால் 6 to 7 hours வரைக்கும் பேட்டரி நிற்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி இது கூட என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த Jiofi டேட்டா கார்டு. பார்க்கவே நல்ல லுக்காக ஸ்டைலிஷாக இருக்குது. ரைட் சைடில் அங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இதை பார்த்தோன்னா சார்ஜ் போடுறதுக்கான கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கவர் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம பேட்ரி போடலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி நம்ம பேட்ரி போடுறதான இடத்த பார்க்கலாம். இது கூடவே பார்த்தோன்னா 2600 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது கூடவே பவர் அடாப்டர், சார்ஜ் பண்ணுறதுக்கான சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. கூடவே யூசர் மேனுவல்ஸும் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு போடுறதுக்கும் மெமரி கார்டு போடுறதுக்கும் தனியாக ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதில் சிம் கார்டு போடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பேட்டரி போட்டு பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். பவர் ஆன் பண்ணணும். இது சிக்னல் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ சிக்னல் வந்துடுச்சு. இப்போ நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணலாம். இப்போ நான் fast.comங்கிற ஒரு வெப்சைட்டில் என்னோட சிக்னல் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோன்னா ஆக்சுவலாக 4.5 Mbps காமிக்குது. இது ஒரு நல்ல ஸ்பீடு யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.